கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பார்த்திபன், கிரேசி இவருடைய திருமண வைபவம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று இந்த திருமணத்தை தேவன் நடத்தி வைக்கும்படி, அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் செல்வம் ஓல்டு பல்லாவரத்தில் அவர்கள் சபையை நடத்துகிறார்கள். சீனியர் பாஸ்டராக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து துவக்க ஜெபத்தை செய்யும்படி அன்பாக கேட்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த திருமண நிகழ்ச்சியை கர்த்தர் துவக்க முதல் முடிவு வரை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரு வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். வர வேண்டியவர்களை துரிதமாய் கொண்டு வாரும். உங்கள் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பாஸ்டர். நம்ம அப்படி நின்று கொண்டிருப்போம். இப்பொழுதும் ஏதேல் ஆதிமனம் என்ற பாடலை பாடும்படி நம்ம பாஸ்டர் தினகரன், பாஸ்டர் பிரெட் அவர்கள் பாடுவார்கள். அந்த நேரத்தில் மணமகள் மெதுவாக முன்னே வந்து அமரும்படி அன்பாக கேட்கிறேன். மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தி உள்ளோம், விவாகம் தூய்மையா பிரசன்னமாவர் மும்மோரை வாழ்த்துண்டா. ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே, இம்மாப்பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணேயின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. மெய்மனவாளனான தேவகுமாரர்க்கே சபையமானையாலை ஜோடிக்கும் ஆவியே, நீரும் இந்நேரம் வந்து யுவீரு பேரையோ இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்வாக்கியம் ஏதேனில்லாதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதுக்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து
அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றி சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். இப்பொழுதும் இவர்கள் இருவரும், அதாவது பார்த்திபன், கிரேசி, இவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கிற மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இது அமைகிறது. நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஆலன் அவர்கள் இவர்கள் இருவரையும் இணைத்து வைப்பார்கள். நான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மணமகன் பார்த்திபன், மணமகள் கிரேசி, இருவரையும் வாழ்த்துகிறோம். இருவருடைய குடும்பத்தாரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஸ்டேஜில் அமர்ந்திருக்கிறவர்கள் இன்னும் சில பாஸ்டர்ஸ் கீழே இருக்கீங்க. எல்லாரையும் இந்த சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து வசனத்தை முடிங்க, கலிகூர்ந்து மகிழ கடவோம். எல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி. நீங்கள் உங்களுக்காகவே ஆண்டவர் பார்த்திபன் கிரேசிக்காக ஸ்பெஷலாக உண்டாக்கின நாள். இதிலே நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்கிறோம். எனவே நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து மகிழுங்க. கடைசியாக சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக போங்க. எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிருச்சு. இப்போ நீங்கள் தான் ஸ்பெஷல். ஸோ தனித்தனியாக இருந்த உங்களை ஆண்டவர் மணமகன் மணமகளாக இருந்த உங்களை கணவன் மனைவியாக இணைக்கிற நேரம். இது வரைக்கும் ஹாப்பி பேச்சுலர்ம்பாங்க, கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அது பாட்டு போவார் வருவார். இன்றைக்கி அந்த பேச்சுலர் டிகிரி கேன்சல் ஆகுது. நோ மோர் பேச்சுலர். கணவன் அந்த ஒரு அதே போல் ஸ்பின்ஸ்டர் மணமகள், இன்றைக்கு அந்த டிகிரிலாம் கேன்சல் ஆகி ஒய்ஃப் மனைவிங்கிற ஒரு புது ஸ்தானம். ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனுடைய அழகான ஒரு பிக்சர், ஒரு படம் போல் அழகாக புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் செய்தியில் நீங்கள் கேட்பீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு தலைக்கு ஏற்ற ஒரு சரீரம், ஒரு சரீரத்துக்கு ஏற்ற ஒரு தலை. இது ஒரு பிக்சர் எபேசியரில் இருக்குது. கிறிஸ்து தலையாக இருக்கிறார் சபைக்கு. கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், நான் மணவாட்டி. அதே போல் புருஷன் தலையாக இருக்கிறான், மனைவி சரீரமாக இருக்கிறார். இன்னும் புருஷன் ஆகலை, மனைவி ஆகலை. வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. மிராக்கெல்லாம் இப்போ நடக்க போகுது. 1+1 = 2ன்னு படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மிராக்கல் நடக்க போகுது. 1+1 = 1. இனி இருவராயிராமல் ஒரே சரீரம். இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க இருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறது, இணைக்கிறது யார்? ஆண்டவர். ஓகே. பிரியமானவர்களே, இந்திய தேச கிறிஸ்தவ திருமண சட்ட விதிகளின்படியும் இந்த திருச்சபையின் ஒழுங்கின்படியும் பார்த்திபன் கிரேசி இவர்களை விவாகத்தில் இணைக்கிற நேரம், ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய ஐக்கியம், இல்லற வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நேரங்கள், தேவபக்தியுள்ள பிள்ளைகள் சந்ததிகள் உண்டாக, இப்படி பல உன்னத நோக்கத்திற்காக சிலுவையின் அன்பை, இயேசு வெளிப்படுத்தின அன்பை ஒரு கணவன் மனைவிக்கு வெளிப்படுத்த, இப்படிப்பட்ட பல நோக்கங்களோடு அர்த்தங்களோடு ஆண்டவர் திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். எந்த மனுஷனும், எந்த சயின்டிஸ்டும், எந்த ஜனாதிபதியும் திருமணத்தை கண்டுபிடிக்கல. மகா பெரிய பரிசுத்த தேவனை இதை ஏற்படுத்தினபடினாலே திருமணம் பரிசுத்த விவாகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஹோலி மேட்ரிமனி. எனவே ஒருவரும் இதை அற்பமாக எண்ணாதபடிக்கு மிகுந்த கனத்திற்குரியதாக, பரிசுத்தமானதாக கருத வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், பார்த்திபனும் கிரேஸும் இந்த விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாது. அதற்கு நியாயமான தடைகள் உண்டு, காரணங்கள் உண்டு என்று உங்களில் யாரையும் சொல்லக்கூடுமானால் நீங்கள் அதை இப்பொழுது சபைக்கு தெரியப்படுத்தலாம். தடை ஒன்றும் இல்லாத நிலையிலே இனி ஒருவரும் ஒரு காலம் பார்த்திபன் கிரேசி எனக்கு விரோதமாக யாதொன்றையும் சொல்லக்கூடாது, எதையும் பேசக்கூடாது என்று உங்களை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். இருவரும் எழுந்து நில்லுங்கள். சபையாரை பார்த்து கேட்டுட்டேன், தடைகளை பற்றி இல்லை, அமைதியாக இருந்தாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், பார்த்திபன் கிரேசி அவளை திருமணம் செய்ய உங்களுக்கு ஏதாவது தடை உண்டா? இல்லை, தடை இல்லை. தலையிலே ஆட்டிட்டீங்க, இதில் சொல்லுங்க, தடை இல்லை. தடை இல்லை. வெரி குட். கிரேசி, பார்த்திபன் அவளை திருமணம் செய்ய உங்களுக்கு தடை உண்டா? இல்லை, தடை. பார்த்திபன் நீங்கள் கவனிங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும்
பிறர் முகம் பாராமல் கிரேசி அவர்களுக்கு உண்மையான கணவனாய் இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவனுடைய சன்னிதானத்திலே இப்பொழுது தெரிவிக்கிறீர்களா? தெரிவிக்கிறேன். வெரி குட். கிரேசி கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் பார்த்திபன் அவர்களுக்கே உண்மையான மனைவியாக இருப்பேன் என்று முழு உள்ளத்தோடு உங்கள் சம்மதத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே தெரிவிக்கிறீர்களா? தெரிவிக்கிறேன். கிரேசியை பார்த்திபன் கையில் கரங்களை பிடித்து கொடுக்கிற கிரேசியுடைய பெற்றோர் மேலே வரவும், பார்த்திபன் பெற்றோர் இருந்தாலும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, தெய்வ சன்னிதானத்திலே உறுதி கடையலமாக கரங்களை பிடித்து பார்த்திபனும் கிரேசியும் உறுதி கடையலமாக திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக தன்னுடைய வாக்குறுதிகளை சொல்ல போகிறார்கள். இது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல, இது ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் கவனன்ட், ஹோலி கவனன்ட், பரிசுத்த உடன்படிக்கை. காரணம், இவளை இணைக்கிறது பரிசுத்தமான தேவன். எனவேதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைக்கிற இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவுள். இன்னும் 2 பேரும் பார்த்திபனும் கிரேசியும் உணர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே சாட்சியாக இருக்கிறார், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சொல்கிறோம், அதை நிறைவேற்ற உம்முடைய என்ன வேணும்? கிருபை வேண்டும். அந்த சிந்தையோடு சொல்லுங்கள். சரியா? முதலாவது பார்த்திபன் சொல்லுங்கள். அங்கே பார்த்து, இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க பார்த்திபனாகிய நான் கிரேசி ஆகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உனது வலது கரத்தை பிடித்து எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுத்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இங்கு கூடி வந்திருக்கிற யாவரும் சாட்சியாக இருக்க கிரேசியாக நான் பார்த்திபனாகிய உங்களை இன்று முதல் என்னுடைய விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் பணிவிடை செய்யவும் வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். பாஸ்டர்ஸ் எல்லாம் தயவு செய்து முன்னே வரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேற கீழே பாஸ்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சா நீங்க கிட்ட வந்து பிளஸ் பண்ண வரும்படியாய் அன்பாய் இருக்கிறேன். ஒன்றாக்கும்
எங்கள் தேவனே உமதாவியால் ஒன்றாக்கும் உம் சரீரத்தில் அங்கங்களா ஒன்றாக்கும் எம் ஜபமே மித்தம் ஒன்லா மித்தம் ஒன்லா by your spirit make them one love. They are members of your body. Make them one love. We pray. எல்லாரும் தயவுசெய்து கண்களை மூடி பயபக்தியோடு காணப்படுவோம். கர்த்தர் தனித்தனியாக இருந்த பார்த்திபனையும் கிரேசி இணைத்திருக்கிறார். பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள், ஞான பிரகாசம் அவர்கள் இவனுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறார்கள். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவநாமத்தின் மகிமைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தோத்திரம் 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 தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு உடைய கிருபையினாலே பரிசுத்தவான்களுடைய முன்னிலையிலும் திருச்சபையில் ஆண்டவரே அநேக பரிசுத்தவான்களுடைய முன்னிலையிலும் கணவனும் மனைவியுமாய் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் ஆபிரகாம் சாராலை போல, ஈசாக் ரெபேக்காலை போல வானத்துக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்ந்திருப்பார்களாக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் பார்த்திபனும் கிரேசியும் உறுதி கடையாளமாக கரங்களை பிடித்து தேவ சன்னிதானத்திலே வாக்குறுதிகளை தெரிவித்தபடினாலே இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் இணைத்த இவர்களை எந்த மனுஷனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தாமே தம் திருமுகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் அருளி செய்து உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமேன் ஆமேன். செல்வம் அவர்கள் முன்னாடி வந்து, பால் சாலமன் அவர்கள் முன்னாடி வந்து இந்த வேதத்தை ஜெபம் பண்ணி இவர்கள் கொடுக்கும்படி அன்பா கேட்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா அன்பு மகா பரிசுத்தம் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இணைத்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இம்மட்டும் வரைக்கும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரை கணவன் மனைவியாக ஆண்டவரை இணைத்த நோக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த பொக்கிஷத்தை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நிறைந்திருக்கும்படி, இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வந்து பழிக்கும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறனால பிதாவே ஆமென் ஆமென். இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு தன்னுடைய கிஃப்டாக முதல் பரிசாக வேதத்தை கொடுக்கிறார். நாம் எல்லாரும் கைகளை தட்டி அவளை வாழ்த்துவோம். இப்பொழுது மணமகனும் மணமகனுக்கு வேத புத்தகத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் கைகளை தட்டுவோம். இப்பொழுது மாங்கல்யத்துக்காக நம்ம இருக்கிற பாஸ்டர் பிரிட்டோ அவர்கள் ஜெபம் பண்ணி அதை எடுத்து கொடுக்க முடியாது கேட்குறேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவன் இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி இதை இந்த நாளில் இந்த மகளுக்கு அணிவிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்படியாய், இந்த இணைப்பு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் தேவன் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இணைக்கிறீர். இந்த மாங்கல்யத்தை அணிவிக்கும் போது
இதில் உம்முடைய அன்பு வெளிப்படும்படியாய், இவர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு ஆண்டவரே அதிகமாகும்படியாய், தேவ பிரசன்னம் இதில் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே கழுத்தில் மாட்டுங்க, கொஞ்சம் பின்னாடி இது பண்ணணும். நாம் அனைவரும் கைகளை தட்டி அவளை வாழ்த்துவோம். துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே எழுந்து நின்று நாம் ஒரு 3 நிமிடம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? எல்லாரும் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாயில திறந்து, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எத்தனை நல்லவர், கிருபை நிறைந்தவர், அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் அற்புதத்தின் தெய்வமாக இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே நாங்களும் உயர்த்துகிறப்பா. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், கேருபின் சேராபின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டை கொடுத்தவர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Father, glorious Father. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. The wonderful God. Thank you, Lord. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன்.
உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரை நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, கை உயர்த்தி நாமம் உயர்த்துவே. உந்தன் நாமம் உயர்த்துவே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு முன்பாக கடந்து போகிற தெய்வம், கோணலான எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிறவர், வெண்கல கதவை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாலை நொறுக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பார்த்திபன் கிரேசி அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலைமைக்குள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷமான ஒரு நேரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுக்கென்று சில வார்த்தைகளை, அது மாத்திரம் நமக்கும் சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து சொல்லும்படி நம் மத்தியிலே பாஸ்டர் ஆமோஸ் இளங்கோ அவர்கள் யூதா பிரேயர் ஹவுஸ் அதிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்களேன், கணவனும் மனைவியும் ஆகி ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்குமா ஐயா? இருக்கும். பாருங்கள், தன்னுடைய மனைவியுடைய பைபிளை அவர் வாங்கி வச்சிட்டார். எவ்வளோ ஒரு ஒருமனம் பாருங்கள். ஒரு வேளை கூட வாங்க மாட்டார் போல இருக்கு, நல்லா தெரியுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்களேன், 2 பைபிளை கையில் வச்சுருக்காரு. தன் மனைவிக்கு லகுவை தான் கொடுப்பார் இவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது நாம் வாசித்த கேட்டதான எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சு கொண்டு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையான்னு நீங்கள் 2 பேர் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எல்லா கல்யாணத்துக்கும் போய் வந்துட்டோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிவது வேற, தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியணுமா? ஹல்லேலூயா. கீழ்ப்படித்து சும்மா பேருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடலாம். ஆனால் தெய்வ பயம் நமக்கு வேணும். ஏனென்றால் நாம் தெய்வத்துடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். எங்கோ இருந்த நம்மை, வேலூர், காட்பாடி, மாருதி நகர், எங்கே, குன்றத்தூர், தேவி நகர், எல்லாம் 2 பேருமே நகர்லேயே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போது அந்த தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டுமானால் தேவனுடைய காரியங்களில் நீங்கள் முதலாவது ஈடுபட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது நீங்கள் தேடுவது தேவனுடைய ராஜ்யம். அதுவும் தெய்வ பயத்தோடு. எப்படி சொல்லுதுங்க? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர். இந்த சாரால் இருக்காங்கல்ல, அவங்க கீழ்ப்படிந்தாங்க ஐயா. முதல் ஆதி கோத்திரத்தில் முதலாவது கீழ்ப்படிதலை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாராவது படிக்கிறீங்களா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாரால்
ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி. பாருங்க, இந்த இடத்துல கிரேசிக்கு பதில் ஒரு சாரால நம்ம இங்கே போடலாம். அல்லேலூயா. அருமையான மகளே, அந்த சாரால் பாருங்க, தெய்வ பயத்தோட தன் கணவன் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவனே. இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், டேய் எங்கடா போயிட்ட? இன்றைக்கி அதுதான் கேட்டாக்கா, அதெல்லாம் இந்த ஜெனரேஷன். ஆனால் பாருங்கள், அவங்க கீழ்ப்படிந்ததுனால தெய்வ பயம், ஒருவருக்கு ஒருவர் என்பது சாரால், அப்புறம் யாருங்க? ஆபிரகாம். அப்போ அந்த கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அந்த சாராலை ஆசீர்வதித்தார். எப்போ? சில நாட்கள் சென்றது, 25 வருடம் கிட்டத்தட்ட ஆகி அவர்கள் வீட்டிலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும். என்ன போய் கீழ்ப்படி சொல்கிறீங்களே? நான் தானங்க? இல்லை, நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேராக இருந்தீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை ஒரு மனமாக இணைச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் தேவ பயத்தோடு கடந்து வரும்போது தேவ ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிறைய மாதிரி வசனங்களெல்லாம் இருக்குது, நம்ம வாசிப்போமானால். அதே போல் அந்த சாராளுடைய சந்ததியில் ரெபேக்கால அந்த குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க? எங்கள் சகோதரியே கோடா கோடியாக பேர். அந்த ஆசீர்வாதம், அந்த ரெபேக்கால் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்தார். அந்த மணந்து கொள்ள போகிற மகன் எங்கேயோ வராரு, அவர் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஈசாக்கு லாகாய் ரோய் என்னப்பட்ட இடத்துல வரும் பொழுது, இவர்கள் ஒட்டகங்களில் இந்த ரெபேக்காலை அழைத்து வரும் பொழுது, அவர் தான் என் எஜமானன் சொன்ன உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாளாம். எவ்வளோ ஒரு பயம்! இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி ஆயிட்டீங்க. அங்கே ரெபேக்காலுக்கு இன்னும் ஆகலை. ஆனால் இவர் தான் என்னை மணந்து கொள்ள போகிறாள் என்று சொன்ன உடனே அந்த ரெபேக்காலுக்கு இருந்ததான ஒரு பயம், பக்தி, தேவ பயம். அல்லேலூயா. அப்போது என்ன சொல்லுது இங்கே 21வது வசனம்? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது தெய்வ பயத்தோடு, நான் முடிச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் எடுக்கல, சோத்திரம். இப்போ தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியும் பொழுது கல்யாண சங்கீதம். கல்யாண சங்கீதம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கிட்டார் இஸ்ரவேல். என்னப்பா சங்கீதம்? 128. பாருங்களேன், இப்போ கடவுளுக்கு பயப்படும் போது இதை நிறைய இடத்துல கல்யாணத்துக்கு மட்டும்தான் இதில் வாசிப்பாங்க. ஏன்னா ஒரு முழு சரித்திர குடும்பம் இதில் அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அடங்கியிருக்கு? அந்த 128ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போது தெய்வ பயம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து பாக்கியவான் சொல்லுவார், பாக்கியவதின்னு சொல்லுவார். அப்போ அந்த தெய்வ பயம், கடவுளோடு கூட நீங்கள் இணைந்து வரும் பொழுது, தேவ சமூகத்தை இடைவிடாமல் தேடும் பொழுது, இவ்வளோ பெரிய பாக்கியத்தையும் இவ்வளோ பெரிய கிருபையும். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வரன்களை தேடி கொண்டிருக்காங்க, இவ்வளோ பணங்களை புரோக்கருங்களுக்கு கட்டுறாங்க, ஆனாலும் கைகூடி வரல. அல்லேலூயா. என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையே, என் பையனுக்கு ஒரு மருமகள் கிடைக்கலையே, மணமகள் கிடைக்கலையே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன சொல்கிறாருங்க? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ சாப்பிடுவாய். பாருங்க, உன் உழைப்பினால தான் நீ சாப்பிடணும், நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜாலி மேன், ஜென்டில்மேனாக சுற்றிட்ட அருமையான சகோதரனே, ஒரே செலவு தான் உனக்கு. சாப்பிட்டாலும் சரி, இப்போ தான் நிறைய வந்துச்சு பிஸா கிசான்னு, உட்காந்து வைக்கல, ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷத்தில் வந்து இறங்கிடும். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நீ அப்படி சாப்பிட முடியாது, உனக்கு ஒரு துணையை கொடுத்துட்டார் ஆண்டவன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீ தனிமையில் என்னென்ன செய்தியோ, ஆனால் இப்பொழுது நீ செய்ய முடியாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட இன்னொருத்தரை நீ எதிர்பார்க்க மாட்ட, எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தேவ பயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பார். பாருங்க, இத்தனை பாஸ்டருங்க உங்களுக்காக இன்றைக்கி எவ்வளோ ஊழியங்கள் எல்லாம் இருக்கும். நல்லா ஜாலியாக 2 பேரும் 2 ரூமில் போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு வரீங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் அந்த தெய்வ பயம். அதுக்கப்புறங்க உன் மனைவி, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்னைக்கு ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்துட்டார். உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்க, வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், பரவாயில்லம்மா, ஒரு நல்ல பொண்ணை போய் பிடிச்சிட்டு வந்த, கட்டிட்டு வந்த, உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஊரில் எதனா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் பையனுக்கும் கட்டணும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரி குணசாலியாக கிரேசி இந்த வசனத்தின்படி நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் உன் பிள்ளைகள், பார்ப்பா, நீ ஒருத்தர் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, உண்மையாக கீழ்ப்படுகிற, உத்தமமாக கீழ்ப்படுகிற, பயபக்தியாக கீழ்ப்படுகிற. கர்த்தர் முதல்ல உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்கப்புறம் உனக்கு மனைவியை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பிள்ளைகளை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் சொல்லுங்க பார்த்திபன், எவ்விதமாய் ஆசீர்வதிக்க. ஐயா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சொல்லம்மா. எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். ராஜ்யம், வீடு வந்துடுச்சு, மனைவி வந்துடுச்சு, பிள்ளைங்க வந்துடுச்சு, வேலையும் வந்துச்சு. இதை விட வேறு ஆசீர்வாதம் என்ன இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல சம்பளம் தானே கொடுத்துருக்காரு, நல்ல வேலை தானே கொடுத்துருக்காரு. ஆனால் முதல்ல நீங்கள் 2 பேரும் செய்ய வேண்டியது தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து அந்த சம்பள கவர் மேலே 2 பேரும் கையை வச்சு, ஆண்டவரே இந்த முதல் மாதத்தை நான் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, அதில் ஒரு 10 பாகத்தை எடுத்து இது கர்த்தருக்குரியது. அப்போ தான் நீ உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிறவள். வந்துச்சு சம்பளம், அடுத்த மாதம் வச்சுக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். அது பண்ணால் ஒரு ஆசீர்வாதம் கூட கர்த்தரிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா உன் பயத்தை பார்த்து, உன் நடுக்கத்தை பார்த்து, உன் விசுவாசத்தை பார்த்து நீ என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு ஒரு பல ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்போது நீ அதை மறக்கும்போது உன் கைகளின் பிரயாசம் குறைஞ்சிடும், குடும்பத்தில் குறைவுகள் வந்துடும். நீ முதலாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை, செலுத்த வேண்டிய கடமைகளை நீ தேவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்துக்கின்னு போய்க்கினே இருக்கும்போது உனக்கு தெரியாமலே உன் பின்னாடி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். நீ 1 ரூபா தான் கர்த்தருக்கு கொடுப்ப, 1 லட்ச ரூபா உனக்கு தெரியாமலே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறங்க கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்து வீட்டிலேருந்து இல்லை, சித்தப்பா பெருப்பா மாமா மச்சான் வீட்டிலேருந்து இல்லை, சியோன் என்றால் பரலோகம். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களிலிருந்து என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்புறங்க சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ சீயோனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா. எருசலேம் என்றால் தேவனுடைய சபை. உயிருள்ள நாளெல்லாம் தெய்வ சமூகத்தில் தான் இருக்கணும். 6 நாட்கள் நன்றாக உழை, ஓட்டி வச்சா கூட நல்லா உழை. ஆனால் அந்த 7வது நாள், வாரத்தின் முதல் நாள், நீ ஓய்ந்திருக்கும் நாள், அது தெய்வ சமூகத்துக்கான நாள். ஹல்லேலூயா. நீங்கள் 2 பேரும் அந்த ஆராதனை நேரத்தில் சோப் போட்டுக்கின்னு, சுனோ போட்டுக்கின்னு, துணி துவச்சிக்கின்னு கடைசி நேரத்தில் போய் நானும் வந்தேன்னு கணக்கு கொடுத்தீங்கன்னா முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் தேவ பயத்தோடு, நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறோம்,
நாங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு 2 குடும்பமும் கீழ்ப்படிந்து இருக்குது ஐயா. இப்போ மணமகன் வீடும் மணமகள் வீடும் ஆரம்பத்திலிருந்து எல்லாமே சமாதானத்துக்குள்ளே தான் நடக்கிறது. அப்பா சூப்பர்மேன் எங்கள் சம்மந்தி நிற்கிறார் பாருங்க, அவங்க அப்பா கொஞ்சம் எழுந்திருங்க ஐயா, ஆறுமுக ஐயா. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ மகிழ்ச்சி. அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் பழனி வந்திருக்கார் பாருங்க, கொஞ்சம் எழுந்திருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உட்காருங்க. இது தாங்க சீயோனில் இருந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். லாஸ்ட் வசனம் 10 வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றின பிறகு அவனுக்கு பல ஆசீர்வாதங்கள் இருந்தது, சமாதானம் இல்லை. அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை. அவன் ஆண்டவரை விடாமல் பிடித்தான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். அங்கே தேவ சமாதானம் உண்டானது. கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்தில் செய்வார். 2 பேருக்கும் நான் சொல்கிறேன், அதிகமான பொறுப்பு 2 பேருக்கும். இப்போ கிரேசிக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணணும், கனவை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். தலையெழுத்தது. ஹல்லேலூயா. ஒரு சோப்பு வாங்கியிருப்பேன். என்ன சோப்பு போடுறீங்க? சிந்தாலா சோப்பே போட மாட்டிங்களா? ஷாம்பு தானா? ஆமாம்மா ஆமாம் 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 போட்டுக்கினே தரேங்க. ஆமாம். அப்போது ஒரு அம்மாம் சோப்பு வாங்கியிருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ அதே அம்மாம் சோப்பு என்ன பண்ணணும், இன்னொன்று 2 வாங்கணும். 10 ரூபாயில் முடிச்சுக்கின்னு இருந்தேன், இப்போ 20 ரூபா கொடுக்கணும். தலைக்கு எண்ணெய் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும். நீ ஒண்டியாக சாப்பிட்டு இந்த ஆர்டர் பண்ணி, இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. அது சொல்லும், எங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் இல்லை, நீ ஆர்டர் பண்ணி கொடுத்த எனக்கு வயிற்று வலியாக போகுது, கை காலெல்லாம் வலிக்குது. சமைக்கிறவங்களுக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் வாங்கி போடணும், செலவுகளெல்லாம் சிக்கனமாக பண்ணணும். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாருங்க, ஐடி ஃபீல்டரு. எனக்கு என்ன வந்தது, 10 கிலோ அரிசி ஒரே நாளில் காலி பண்ணிட்டேன்னா ஐடி ஃபீல்டர் என்ன பண்ணும், ரொம்ப சிக்கனமாக கடைப்பிடிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். அதே போல் தன் மனைக்கு வேண்டிய அத்தனை சகலத்தையும் செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். கணவனை நீர் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒருவரும் ஒருவர் தேவ பக்திக்குள்ள, தேவ சமாதானத்துக்குள்ள வாழ்ந்து சபைக்கும் மற்றவர்களுக்கும் சொந்த பந்தங்கள் இணைஞ்சந்த பந்துக்கள் எல்லாருக்கும் முன்பாக உங்களை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டணும். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். அருமையான வார்த்தைகளை ஐயா கொடுத்தாங்க. ஆமோஸ் ஒருவேளை பயம், நல்லா சிரிச்சிட்டு இருந்தார். ஒருவேளை பயம் ஏன் வந்துருச்சா, சோப்பு 2 வாங்கணும் அப்படின்னு என்னமோ சொல்கிறார் ஐயா அப்படின்னு நினச்சாரா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமான நாள், அருமையான துவக்கம். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 2 பேரும் இணைந்து சந்தோஷமாக வாழுங்க. எந்த பள்ள மேடுகள்லாம் இருக்கும் கல்யாண வாழ்க்கையில் இருந்தாலும் அதை 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் கையை பிடிச்சி நடந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நடந்துடலாம். உங்களுக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இவள் இருவரும் அரசாங்க பதிவேட்டில் கையெழுத்திட போவார்கள். அதே போல் மணமகன் சார்பாக ஏற்கனவே பேர் கொடுத்தவர்கள், மணமகள் சார்பாக ஏற்கனவே பேர் கொடுத்தவர்கள், நீங்கள் அந்த முன்னாடி அங்கே வரும்படி அன்பாக கேட்குறோம். நீங்கள் இப்பொழுது எழுந்து நின்று மெதுவாக கையை பிடித்து இந்த பைபிளை வச்சுருங்க, கீழே அந்த பொக்கையும் கீழே வச்சுருங்க.
மங்களம் நீ, மங்கள முக்தியும் நாதனும் நீ, எங்கள் புங்கவனே, எங்கள் துங்கவனே, உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனாம் கத்தனாம் ஆபிரகாம் தேவனே, உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனாம் கத்தனாம் ஆபிரகாம் தேவனே, மங்கள மணமகன் பார்த்திபனுக்கோ, மங்கள மணமகள் கிரேசிக்கோ, மங்கள மணமகன் பார்த்திபனுக்கோ, மங்கள மணமகள் கிரேசிக்கோ, மானுவேலர்க்கோ, மகானுபாவர்க்கோ, பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்திய நேவுனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கோ, பக்தியுடன் புத்தி முக்தி அளித்திடும் நித்திய நேவுனை துத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கோ, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த திருமணத்தை நீர் நடத்தி ஆசீர்வதித்து இந்த மணமக்களை இன்றையிலிருந்து கணவன் மனைவியாக அவர்களை ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது தொடங்கி நடக்கிறதப்பா. நீங்கள் தான் இனிமே அவர்களை நடத்தணும். அவர்கள் மேல் உம்முடைய கிருபை அளவில்லாமல் இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு போவீராக, ஆலோசனை கொடுப்பீராக, அவர்களுக்கு போதிப்பீராக. வேத வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்க, வேத வசனத்தின் மூலமாக தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ளவளாய் இருக்க அவளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஜெப வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து வர, சபைக்கு ஆண்டவரே ஒழுங்காக வந்து சபையின் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருக்கென்று சிறு ஊழியத்தையாவது செய்யத்தக்கதான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்தரும். ஏற்ற காலத்தில் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை கட்டும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவையில்லாத காரியங்களை தலையிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடனுக்குள் சிக்காதபடி, எந்த விதமான மோசமான காரியங்களில் போகாதபடி தேவன் தாமே இவர்களை வேலியடைத்து பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனை இதை நடத்துவதற்கு ஆண்டு வந்திருக்கிற அத்தனை ஊழியர்களுக்காக, மேடையில் இருக்கிற ஊழியர்களுக்காக, செய்தி கொடுத்த ஊழியருக்காக, கீழே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவளை தேவனை நீர் ஆசீர்வதித்து அவளை நடத்துவீராக, அவளை பெருக பண்ணுவீராக, அவருடைய ஊழியங்கள் தலைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல இருவருடைய குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் மேல் உங்களுடைய கிருபை கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து இவர்களை நடத்துங்க, ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அப்படி இருப்போம். இப்பொழுது பாஸ்டர் பிரிட்டோ அவர்கள் வந்து சில ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகளை உடைய பிரசன்னத்தில் இன்னைக்கு இணைத்து குடும்பமாக இணைத்திருக்கிறீர். இவர்களோடு உடைய கரம் ஆண்டவரே இந்த நாளும் இருக்கட்டும். உடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பி தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க ஊழியர்களாகி நாங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் சுகமும் பெலனும்
இந்த நாளில் திருமணத்தில் இணைக்கப்பட்ட பார்த்திபனோடும் கிரேசியோடும் வந்த ஒவ்வொருவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக.